அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷிகா பேசுகிறேன். கொளத்தூரில் இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் திங்ஸ் வாங்கிறதுக்காக நான் எங்கள் டேடி கிட்டே கேட்டிருந்தேன். அப்போ தான் எங்கள் டேடி சொன்னார், ஏசிசி நெட் கிளப் மூலமாக ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்னாரு. நானும் சரி போகலான்னு சொன்னேன். அது அம்பத்தூரில் இருக்கிற ஸ்ரீ மேமை ஸ்டேஷ்னரிக்கு தான் வந்தோம். அங்கே லாங் சைஸ் நோட்ஸு, எனக்கு தேவையான புக்ஸு, பென்னு, பென்சிலு, டேப்பு அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் ஃபைலு, பென்சிலு, பென்னு, பெலிக்கேனு, ப்ரௌன் ஷீட்டு, லேபிளு, சார்ட்டு, ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, கலர்ஸு எல்லாம் வாங்கினோம். அந்த அங்கிள் நல்லா தான் பேசுனாங்க. எங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. எல்லா புக்ஸு பேப்பர்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியான புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரேட்டெல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த கடை ஹோல்சேல்லையும் வாங்கலாம், ரீட்டெயிலையும் வாங்கலாம். ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் வாங்கலாம். அப்புறம் எங்கள் டேடி வாங்கினதுக்கப்புறம் எங்கள் டேடி ஆப் ஓப்பன் பண்ணார். இப்போ ஏசிசி நெட் கிளப் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்ரீ மேமை ஷாப்பை ஓப்பன் பண்ணாங்க. ஆப்பில் அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ பட்டனை கிளிக் பண்ணாங்க. வியூ பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்து பே பில்லை கிளிக் பண்ணாங்க. இப்போது அந்த ஷாப்போட மொத்த டீட்டெயில்ஸும் ஆப்பில் காமிக்கும். இப்போது பேக்கு QR கோடை ஸ்கேன் பண்ணாங்க. இப்போது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி பேஜ் வந்துடுது. இப்போ நாங்கள் செஞ்ச பர்ச்சேஸில் சொன்ன பில்லு போட்டு பே நவ் கொடுத்தாங்க. பே நவ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்தது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு பேஜ் வந்தது. இந்த ஆப்பு மூலமாக நாங்கள் பேமெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு இந்தமாரி கேஷ் பாயிண்ட்ஸ் கிடச்சிது. 178 கேஷ் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. கேஷ் பாயிண்ட்டும் காமிக்கும், டேட்டு, டைம் எல்லாமே காமிக்கும். அப்புறம் மை ஆர்டரில் போய் செக் பண்ணி பார்த்தாங்க. திரும்பியும் பேக் கேஷ் பாயிண்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தாங்க. கேஷ் பாயிண்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ஏசிசி நெட் கிளப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தாங்க.